பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 11/2/2026 தமிழ் விசுவாவசு வருடம் தை மாதம் 28ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய திதி தேய்பிறை நவமி காலை 10 மணி வரை, பின்பு தேய்பிறை தசமி. இன்றைய நட்சத்திரம் அனுசம் காலை 10 மணி 37 நிமிடம் வரை, பின்பு கேட்டை. இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, கொடுத்த பாக்கிகள் வசூலாகக்கூடிய இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். தொழிலில் எதிர்பார்த்த வெற்றிகளை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். எதிர்பாராத நல்ல செய்திகள் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக இருக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மனநிறைவை தரக்கூடியதாக அமையும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். புதிய முடிவுகளை எடுப்பதில் சற்றே தாமதங்கள் ஏற்படலாம். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை. ராசியான் நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான நாளாக இருந்து வரக்கூடும். நீண்ட நாளாக தடைபெற்று வந்த சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குழந்தைகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உடன் பணிபுரிவோருடன் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கக்கூடிய நாளாக இருந்து வரும். செய்யும் தொழிலில் புதிய கூட்டாளிகளால் லாபங்களை காண்பீர்கள். எதிர்பாராத பணவரவுகள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருக்கும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர். ராசியான நிறம் ஊதா மற்றும் கருநீலம். மிதுன ராசி அன்பர்களே, எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சீரான முன்னேற்றங்கள் இருந்து வரக்கூடும். எதிர்பார்த்த வங்கி கடன்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். தம்பதிகளிடையே கருத்து வேறுபாடுகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைய தினம் இருப்பதால் முடிந்தவரை வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வது நன்மை பயக்கும். போட்டிகளில் மாணவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன். ராசியான நிறம் இளம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு. கடகராசி அன்பர்களே, மன மகிழ்ச்சி மிக்க நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெற்றோருக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் குழந்தைகள் நடந்து கொள்வார்கள். உற்றார் உறவினரின் அன்பும் அரவணைப்பும் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சற்றே அலைச்சல்கள் இருந்தாலும் அலைச்சலுக்கேற்ற பாராட்டுகளும் கிடைக்கப்பெறும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். பூர்வீகத்தில் நற்பெயர் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன். ராசியான நிறம் இளம் பச்சை மற்றும் இளமஞ்சள். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய தினம் வண்டி வாகன சேர்க்கைக்கு உகந்த நாளாக இருந்து வரக்கூடும். தாய்வழி உறவுகளின் அந்யோன்யம் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருக்கக்கூடும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்களை காண்பீர்கள். செய்யும் தொழிலில் உழைப்புக்கேற்ற லாபங்களை காண்பீர்கள். இன்றைய தினம் தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பெண்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கிருஷ்ணர். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் கருப்பு. கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய புதிய சிந்தனைகளால் சீரான முன்னேற்றங்களை நோக்கி பயணிப்பீர்கள். எடுத்த காரியங்கள் யாவற்றிலும் வெற்றிகளை குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சகோதர வழி உறவுகளால் ஆதாயங்களை காண்பீர்கள். சிறுதூர பயணங்களால் லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உண்டாகும். மாணவர்களுக்கு ஞாபகத்திறன் அதிகரித்து காணப்படும். கல்வியில் நாட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும்.
எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் பெண்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நடராஜர். ராசியான நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு. துலா ராசி அன்பர்களே, இன்றைய தினம் சீரான பணவரவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து மன நிம்மதி காண்பீர்கள். பெண்கள் மதிப்புமிக்க பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான லாபங்களால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள். கொடுக்கல் வாங்கலால் லாபம் அடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. ராசியான நிறம் பழுப்பு நிறம் மற்றும் சாம்பல் நிறம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றிகளை உரித்தாக்கிக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு கௌரவமிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியில் கிடைக்கக்கூடிய இனிய நாளாகவும் இன்றைய தினம் இருந்து வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தன்னம்பிக்கை சற்றே அதிகரித்து காணப்படும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். குடும்பத்தில் இனிமையான சூழ்நிலைகள் மனமகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான நிறம் கருப்பு மற்றும் கருநீலம். தனுசு ராசி அன்பர்களே, முதலீடுகளால் லாபங்கள் அடையக்கூடிய இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் புதிய முயற்சிகளால் லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சீரான முன்னேற்றங்கள் இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு பயணங்களால் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். எதிர்பாராத பயணங்கள் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் சற்றே கவனம் எடுத்துக்கொள்வது நன்மை பயக்கும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் அடர்பச்சை. மகர ராசி அன்பர்களே, வெற்றி வாகை சூடக்கூடிய இனிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு இருந்து வரக்கூடும். நண்பர்களால் ஆதாயம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உடன் பணிபுரிவோரின் அனுகூலம் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். மாணவர்களுக்கு வெற்றியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். எதிர்பாராத பண வரவுகள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன். ராசியான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. கும்பராசி அன்பர்களே, மதிப்பும் மரியாதையும் மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் அமையக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியிட மாற்றங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். செல்லும் இடங்களில் சிறப்புகள் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர். ராசியான நிறம் ஆகாய நீலம் மற்றும் வெள்ளை. மீனராசி அன்பர்களே, இன்றைய தினம் மகிழ்ச்சி மிக்க நாளாக இருந்து வரக்கூடும். எதிர்பாராத பயணங்களால் ஆதாயங்களை காண்பீர்கள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் மனநிறைவாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். தந்தை வழி உறவுகளின் அந்யோன்யம் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருக்கும். பூர்வீகத்திற்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் இன்றைய தினம் நடந்து கொள்வீர்கள். தெய்வ அனுகிரகம் இன்றைய தினம் உங்களை வழிநடத்தி செல்லக்கூடியதாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. ராசியான நிறம் வெள்ளை மற்றும் இளம் பச்சை. நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.